ஏங்க இந்த கொடுமையை இன்னும் எவ்வளவு நாளைக்குதான் சகிச்சுக்கிறது? அந்த அபிராமியை யார் தான் அடக்கிறது? நாம இத்தனை பேர் இருக்கிறோம் தான் பேரு, ஆனா அவளை யாராலையும் கட்டுப்படுத்த முடியல. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தாங்க இப்படி ஒதுங்கி போறது? நாம இப்படி விலகி போனா நம்மள பெருந்தன்மையானவங்கள நினைக்க மாட்டாங்க, பயந்தாங்கொள்ளிங்கன்னு தான் நினைப்பாங்க. ரோகிணி கிட்டத்தட்ட நடைப்பிணமாவே ஆயிட்டா. தன்னையும் காப்பாத்தி புருஷனையும் காப்பாத்த அவ போராடுற போராட்டம் எனக்கு தாங்க தெரியும். நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். நீங்களும் கிட்டத்தட்ட சாமியாராகி சாதுவாயிட்டீங்க. உங்களை மீறி நடக்க எல்லாரும் பயப்படுறாங்க. உங்க கோபம், உங்க வேகம் எனக்கு மட்டும்தாங்க தெரியும். தீய சக்தியை அழிக்க தெய்வம் விஸ்வரூபம் எடுக்கிற மாதிரி நீங்களும் விஸ்வரூபம் எடுத்தாதாங்க அந்த அபிராமியை அழிக்க முடியும். நான் சொல்றது சரின்னு நினைக்கிறேன். தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. என்ன யோசிக்கிறீங்க? யோசிக்கல ராஜி, முடிவுக்கே வந்துட்டேன். இத்தனை நாளா பாவம் சின்ன பொண்ணு, அதுவும் என்னோட பழைய நண்பனோட பொண்ணுன்னு விட்டு பிடிக்கலான்னு தனிஞ்சு போய்கிட்டு இருந்தேன். எப்ப நீயே இவ்வளவு தூரம் சொல்லிட்டியோ முடிவு பண்ணிட்டேம்மா. அந்த அபிராமியோட கொட்டத்தை நானே அடக்கிறேன். முடிவுக்கு வந்துட்டேன். உண்மையாவ சொல்றீங்க? ஆமா ராஜி, இனியும் பொறுமையா இருக்க கூடாது, ஏதாவது பண்ணியே ஆகணும். வேண்டாம் மாமா. வாமா. எங்களை வளர்த்து ஆளாக்குனவங்க நீங்க. அதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். எங்க அக்கா தான் கோவப்படுறாங்க. அவங்கள மாதிரி நீங்களும் கோவப்பட ஆரம்பிக்காதீங்க மாமா. எந்த ஒரு வேகமான முடிவையும் எடுக்க வேண்டாம் பிளீஸ். இந்த விஷயத்த நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வரேன். நீயா? உன்னால முடியுமாமா? உங்க அக்கா பாசமே இல்லாதவ, ஆனா எங்க அக்கா மேல எனக்கு பாசம் இருக்கே. எங்க அக்கா திருந்தணும்னு ஆசைப்படுறேன். அதனால நீங்க எந்த முடிவுக்கும் வராதீங்க. நான் பேசிக்கிறேன். உன் முடிவு நல்லா தான் இருக்கு, ஆனா அபிராமி நான் பாத்துக்கிறேன் மாமா. ஏன்னா உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். எங்க அக்கா கோவப்பட்டு தேவையில்லாம உங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சாங்க. நீங்களும் ஆசிரமத்துக்கு போனீங்க. சாந்தி உங்களை மறுபடியும் இந்த குடும்பத்தோட சேர்த்து வச்சுட்டாங்க. ஷாமா எனக்கு ஒரு நல்ல வழி காமிச்சிருக்காங்க. நான் தாயாகணும்னு என்ன கோயிலுக்கெல்லாம் போக சொன்னாங்க. இப்போ ரோஹிணி லஞ்ச பிரச்சனையிலிருந்து மீட்டிருக்காங்க. இந்த குடும்பத்துக்கு எல்லாம் நல்லதும் சாந்தி மூலியமாவே நடக்குது. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. எங்க அக்கா கிட்ட நான் பேசுறேன். அவங்க பண்ற தப்ப அவங்களே உணர வைக்கிறேன். நீ இப்படி பேசுறது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. உன்னால முடியுதோ இல்லையோ, உன் நல்ல மனசு எங்களுக்கு நல்லாவே புரியுது. உங்க அக்கா திருந்து வாங்குற நம்பிக்கை எனக்கு இல்ல, ஆனா உன் பேச்சுல நம்பிக்கை இருக்கு. நல்ல முயற்சி எடுக்கிற, நல்ல மனசோட பண்ற, பலிக்கட்டும். நல்லா இருமா. என்னக்கா சொல்றீங்க? மதன் மாமா சேம்பர் பிரசிடென்ட் பதவியில இருந்து ராஜினாமா பண்ணிட்டாரா? ஆமா, நம்மளால சேம்பருக்கு ஒரு அவமானம் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சுதான் அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. என்னக்கா நீங்களாவது சொல்லிருக்கலாம்ல? யார் சொன்னாலும் கேக்குற நிலைமையில அவர் இல்ல. போலீஸ் வந்து அபிராமி என்கொயரி பண்ணுது. அவ திருப்பி இவர் மேல பழிய போட்டதெல்லாம் அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. ஐயோ அக்கா, போலீஸ் வந்தது அபிராமியை விசாரிக்க. அதுக்காக மதன் மாமா எதுக்காக ராஜினாமா பண்ணணும்? அவளை வெளியில போக சொல்ல வேண்டியதானே? இது பாருங்கக்கா, மதன் மாமா இப்படி ராஜினாமா பண்ணதுனால அவளுக்கு திமிர் அதிகமாகும் தவிர கம்மி ஒன்னும் ஆகாது. அது நடந்துருச்சு, அதை விடு. நீயும் கார்த்திக் அபிராமி வீட்டுக்கு போனீங்களாமே, பாலாஜி சொன்னாரு. அதை ஏன்க்கா கேக்குறீங்க? நானும் கார்த்திக் அந்த அபிராமி உண்டு இல்லன்னு பண்ணிடலாம் தான் பயங்கர கோவமா போனோம். ஆனா அவ பிசாசு மாதிரி கத்துறா. பொம்பளை தனியா இருக்கிற வீட்டுல ஆம்பளைங்க வந்து கலாட்டா பண்றீங்கன்னு போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு மிரட்டுறா. நாங்களும் அவ பேசுறதுக்கு பதில் சொல்லாம வரல. அவளை ஜெயில தள்ளிடுவோம் சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனா ஒண்ணுக்கா, அந்த கைதி கோவிந்தா மாற்ற வரைக்கும் அபிராமி அடக்கவே முடியாது. கவலைப்படாத அர்ஜுன், கணேஷ் சார் தீவிரமா இருக்காரு. அது மட்டும் இல்ல,
அவன் நல்ல ஊருக்கு அனுப்புனதுல இருந்து அபிராமி மேல அவருக்கு சந்தேகம் அதிகமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அபிராமியோட நடவடிக்கைகளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சீக்கிரம் அவரால அபிராமிக்கு ஒரு முடிவு வரும். ஆமா, வீட்டு கடங்காத புள்ள ஊரு கடங்குவாங்க. என்னவோ நடக்கட்டும். ஆனா நீங்க தயவு செய்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா அந்த அபிராமி ஸ்ரீனிவாசன் 2 பேருக்குமே பொது எதிரி நீங்க தான். பாத்துக்கலாம். ம். அக்கா, ரம்யா வா. எப்படிக்கா இருக்க? இருக்கேன். இப்படி ஒரு அக்கா இருக்கிறது ஞாபகம் இருக்கா? இப்பவும் அக்காவை நல்லா விசாரிக்க வந்தியா இல்ல யாருக்காவது பறிஞ்சு பேச வந்தியா? என் அக்காவுக்காக என் அக்கா கிட்ட பேச வந்திருக்கேன். பேசு. உன்னை பார்க்கலான்னு வீட்ல இருந்து கிளம்பி வந்தேனா வர வழியில ஒரு மாட்டை பார்த்தேங்கா. அந்த மாட்டை ஒரே கைத்தால அதோட காலை கட்டி கழுத்தை கட்டி அதோட கொம்புல குப்பிய மாட்டி அதை பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருந்தது. ஏன்பா ஒரு வாயில்லாத ஜீவனை இப்படி எல்லாம் பாடா படுத்துறீங்களேன்னு விசாரிச்சேனா அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லைங்க இந்த மாடை இப்படி எல்லாம் பண்ணலனா இது எல்லாரும் குத்தி காயப்படுத்திரும், இது அடங்காத மாடுன்னு எல்லாருக்கும் தெரியணும்ன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப எதுக்கு அந்த கதையை என்கிட்ட சொல்ற? ஏன்னா அந்த மாடுங்கிறியா? நான் அப்படிலாம் சொல்லலக்கா. வேற எப்படி? நீ புத்திசாலி, இந்த முட்டாள் அக்காக்கு புரிய வைக்கலாங்கிறியா? உன்னை கோவக்காரின்னு நீயே ஏன் காமிச்சுக்கிற? இனிமே யார் மேல கோவப்பட்டு நீ என்ன சாதிக்க போற? ஆர்கே மாமா நம்ம அப்பாவுக்கு கெடுதலே செஞ்சிருந்தாலும் நமக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காருக்கா. அது எல்லாத்தையும் கொஞ்சம் நினைச்சு பாரு. இந்த பழி வாங்கறத மறந்துருக்கா? மறந்துட்டு இந்த பாரு, நீ வேண்டான்னு டிவோர்ஸ் பண்ண மதன் மாமாவை இப்ப திருப்பி கேட்கறது எந்த வகையிலுமே நியாயம் இல்ல. அட்லீஸ்ட் நீ மட்டுமாச்சும் நிம்மதியா இரு. கரெக்ட், நீ சொல்றது கரெக்ட். அக்கா, இது ஏன் தங்கச்சி பேசுற மாதிரி இல்ல, யாரோ சொல்லி கொடுத்து கரெக்டா பேசுற மாதிரி இருக்கு. அததான் நான் கரெக்ட்னு. இது நானா உன்கிட்ட சொன்னாலோ யாரோ சொல்லி கொடுத்து உன்கிட்ட வந்து சொன்னாலோ உன்னோட நன்மைக்காக தானே. இதெல்லாம் தேவையா? அனாவசிய டென்ஷன், அடிக்கடி எமோஷன் ஆகுற, உன் உடம்பு நீயே கெடுத்துக்கிற, அடிக்கடி மயக்கம் போட்டு விழற. நீ இப்படியெல்லாம் கஷ்டப்படுறத பார்க்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்கு. என்ன பண்ண சொல்ற? விட்டுட, எல்லாத்தையும் விட்டுட. அவங்கதான் எல்லா சொத்தையும் உன் பேர்ல எழுதி கொடுத்துட்டாங்கல்ல. அது நீ எனக்கும் ஷாமனாக்கும் பிரிச்சும் கொடுத்துட்ட. அவங்க உன்னை விட்டு ஒதுங்கிட்டாங்கக்கா. நீயே ஒதுங்க மாட்டேங்கிற? போடி முட்டாள், எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்களாம். எதடி எல்லாம்? ஒரு பொண்ணுக்கு எல்லாம்னா என்ன தெரியுமா? அவ புருஷன்தான். புருஷனையும் மத்த எல்லாத்தையும் எடை போட்டு பார்த்தா விலையே சொல்ல முடியாதது புருஷன்தான். புரிஞ்சுதா? ஏ நீயும் புருஷன் வேணும்னு சொல்லி தனி கொடுத்தன போலமா? அது மாதிரிதான் இதுவும். நான் எடுத்தது ஒரே முடிவு. நீதான் மாமாவை அப்ப வேண்டான்னு இப்ப வேணுங்கிற. இது தப்பு இல்ல? அப்ப என் புத்திக்கு அது சரின்னு பட்டுது, இப்ப என் புத்திக்கு இது சரின்னு படுது. என்னமோ நான் வேற ஒருத்தி புருஷனை கேட்கற மாதிரி பேசுறேன். அக்கா நீ மறுபடியும் இந்த பாரு ரம்யா, இந்த மாதிரி நீ உபதேசம் பண்ணதான் இங்க வர. நான் வராத. தயவு செய்து என்ன அனாவசியமா கத்த வைக்காத. ஏன் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். நீ மாசமா இருக்க, நல்லபடியா குழந்தைய பெத்து என் கையில கொடு, அதுவே போதும். எனக்கு நீயும் ஷாமும் தாண்டி முக்கியம். நீ போலாம். ரம்யா,
எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம், பேசலாம், போலாம். ஏன் ரம்யாவா, ஏன் தங்கச்சியா? அடுத்தவ தங்கச்சியா வேணாமா? ப்ளீஸ். சரிக்கா. போகாத போகாதன்னு படிச்சு சொன்னேன்ல, என் பேச்ச கொஞ்சமாவது கேட்டியா? இப்படி அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறியே, இப்ப சந்தோஷமா? கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா உங்க அக்கா உன்னை அனுப்பிச்சிருக்காங்க. இல்லங்க, அவங்க தெரியும் ரம்யா, எனக்கு நல்லா தெரியும். நான் மட்டும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து வந்து சொன்னாலும் நீ உங்க அக்காவை விட்டு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்பப்பா, உங்க அக்கா மாதிரி ஒரு ராட்சசிய இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. மத்தவங்களை காயப்படுத்துறதுலயும் மத்தவங்களை குத்தி பேசுறதுலயும் உங்க அக்காக்கு நிகர் உங்க அக்கா மட்டும்தான். மத்தவங்களை ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. திமிரு, பிடிவாதம், அடுத்தவன் நிம்மதியை எப்படிலாம் கெடுக்கலாங்கிற ஒரு குணம். ஒரு பொண்ணுக்குரிய எந்த நல்ல குணத்திலயும் ஒண்ணு கூட உங்க அக்காட்ட இல்ல. ராஜி, இப்ப நீங்க தேவையில்லாம எங்க அக்காவை திட்டிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. என்னடி, என்ன பண்ணுவ சொல்லு? உங்க அக்கா பண்ணதுல ஏதாவது ஒன்னாவது நியாயமான விஷயம் சொல்றி பாப்போம். சாந்தியை விரட்டினதா, ரோகிணியை மிரட்டினதா, மதன பந்தாடினதா, இல்ல ஆர்கேவோட ஒட்டுமொத்த சொத்தை சுட்டினதா? ஏதாவது ஒண்ணு சொல்றி பாப்போம். எங்க இன்னும் எங்க அக்கா மட்டும் தப்பு பண்ண மாதிரி பேசிட்டே போறீங்க? உங்க அப்பா என்ன ரொம்ப யோகியமா, உத்தமர் வந்த புள்ளையா நீங்க? ஏய், எங்க அப்பாவை கெடுத்ததே உங்க அக்கா தாண்டி. ஆமாமா, எங்க அக்கா தானே உங்க அப்பா கிட்ட போய் உங்க அம்மா வீட்டோட விரட்டுன்னு சொன்னாங்க. ரம்யா, இந்த மாதிரிலாம் பேச வச்சுக்காத. என்னடா சத்தம்? உங்க மருமகளை கேளுங்க, என்னன்னு சொல்லுவா. என்னம்மா? அவரையே கேளுங்க. உங்க அக்கா கதையை பேசினா ஒட்டுமொத்த ஊரே நாருண்டி. பேசாத ராஜ், போதும். உங்க அக்கா ஒழுக்கத்தை பத்தி பேசினா உனக்கு என்னடி கோவம் வருது? உங்க அப்பா ஒழுக்க சீரல் கிடையாது. எங்களுக்கு தெரியும். சத்தத்தை போனே கேட்கலடா. மா, நிறுத்துங்கம்மா. நான் படிச்சு சொல்லியும் அவன் அக்கா வீட்டுக்கு போயிருக்காமா. உன் புருஷனுக்கு கோவம் வந்தா நீதான் அடங்கி போகணும். அத்தை, நான் என்ன தப்பு பண்ணல அத்தை. அப்படியே நான் தப்பு பண்ணிதான் எதுக்கு எங்க அக்கா விட்டுட்டணும்? அக்கா புத்தி தானே இவளுக்கு வரும். எங்க அக்கா பத்தி பேசாதீங்க. பேசுவேண்டி. என்னடி, என்ன சொல்லுடி? என்னம்மா புருஷன்கிட்ட சரியா பேசிட்டு இருக்க? புருஷனோட மரியாதை இல்லையா? ஆமா, அது நீங்க தான் சொல்லணும். நீங்க நிறைய மரியாதை கொடுக்குறீங்களா? அதனால உங்க புருஷன் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. ரம்யா, என்னடி சொன்னீங்க அம்மா? மரியாதையை காப்பாத்துக்கடி. இவெல்லாம் சும்மா வரக்கூடாதுமா, கொண்டு போடுங்க. சமந்திமா, சமந்திமா, என்ன சம்பந்திமா அவசர அவசரமா வர சொன்னீங்க? என்ன பிரச்சனை? நீங்க வாய் நிறைய என்ன சம்பந்திமான்னு கூப்பிட யார் காரணமோ அந்த உங்க மகன் தான் பிரச்சனை. என் மகனா? என்ன பண்ணா? உங்களை ஏதாவது திட்டினானா? என்ன திட்டிருந்தா கூட பரவாயில்ல, புள்ளத்தாச்சியா இருக்கிற என் தங்கச்சிய அடிக்கிறதுக்கு கை அங்கிருக்கான். சமாதானம் சொன்ன உங்க மனைவியும் அவன் மதிக்கல. என் தங்கச்சி அவன் அழ வச்சுட்டான். இப்ப அவன் இங்கதான் வந்திருக்கா. ஸ்ரீனிவாசன் சார், நீங்க போய் உங்க பையன் கிட்ட பேசி எப்படியாவது ரம்யாவை சமாதானப்படுத்தி அவளை கூட்டிட்டு போக சொல்லுங்க. என்ன சம்பந்திமா, அவன் ஒரு தருதல, நான் சொன்னா கேட்க மாட்டான். கேட்க வைக்கணும், அதுதான் நீங்க எனக்காக செய்ய வேண்டியது. பாருங்க சம்பந்திமா, இது நாள் வரைக்கும் நீங்க சொல்லி நான் சில வேலைகளை முடிச்சிருக்கேன். அதே மாதிரி
பல முறை நான் வேலையை செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா இந்த விஷயத்துல என்னால எதுவும் சொல்ல முடியல. நீங்க சொல்றீங்கன்னு நான் என் பையனை போய் பார்க்கறேன். ஆனா அவன் என் பேச்சை கேட்பான்னு என்னால எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது. சம்பந்திமா, என் மருமகளை பார்த்து ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். எங்க இருக்கா? வேணாம், இப்பதான் அவ அழுது ஒழிஞ்சிருக்கா. மறுபடியும் எதுவும் கலர வேணாம். நான் சொன்னதை முதல்ல செஞ்சுட்டு வாங்க. வரேன் சம்பந்தி. சரி. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களை பார்க்க மிஸ்ஸஸ் சாந்தி வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. எஸ் சார். சார், நீங்க கண்டினியூ Yes, பண்ணுங்க, sir. நான் வந்துடுறேன். வாங்க சாந்தி. ஒரு வாரம் டெல்லி கேம்ப் போயிருந்தேன், இன்னைக்கு தான் வந்தேன். எப்படி இருக்கீங்க? ஆர்கே சார் எப்படி இருக்கிறாரு? நல்லா இருக்கார் சார். ரோஹிணி பிரச்சனை எல்லாம் ஸ்மூத் ஆயிடுச்சா? பேங்க் ரெகுலரா போயிட்டு இருக்கிறாங்களா? டென்ஷன் எதுவும் இல்லையே? அந்த வீடியோ டென்ஷன் முடிஞ்சிருச்சு. அந்த சந்தோஷத்துல எல்லாரும் இருந்தப்போ அபிராமி இப்ப புது பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கா. புது பிரச்சனையா? யாருக்கு? ரோகிணி மேல பழிய சுமத்தி அவளை நிம்மதி இல்லாம அக்கா அபிராமி போட்டு திட்டம் ஃபெயில் ஆனத அவளால தாங்கிக்க முடியல. மறைமுகமா ரோகிணி வாழ்க்கையில மோதின அபிராமி நேரடியாவே இப்ப மோத ஆரம்பிச்சிட்டா. எங்க குடும்பத்துல யாருமே நிம்மதியா இருக்க கூடாதுன்னு ஒரு முடிவோட தான் அவ இப்படி எல்லாம் செய்யறா சார். என்னதான் நடந்துச்சு? இப்ப கூட உன் வீடு தேடி வந்த என்ன அடிச்சு காயப்படுத்தின நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஏன் மதனை எனக்கு விட்டு கொடுத்துற? என் வீடு தேடி வந்து என்னைய மிரட்டுற மேடம். எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனேன்? இப்ப சேம்பர் வரைக்கும் வந்திருக்காங்க. வந்து அவளை தானே விசாரிச்சாங்க. என்ன சார் யோசிக்கிறீங்க? அபிராமி கிட்ட யாராவது பேசி பாத்தீங்களா? அவ யார் பேச்சையுமே கேட்க மாட்டா சார். கருணை மனுன்னு அபிராமி போலீஸ்ல கொடுத்திருந்தாலும் அது கம்ப்ளைண்டா மாற ரொம்ப நாள் ஆகாது.